கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வக்ஃபோர்டு பில் வரத்துக்கு முன்னவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்தித்தார்கள். நாங்கள் கொள்கை கூட்டணியில் சிறப்பாக இருப்பவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்திற்காக உரிமை கொடுப்பவர்கள். புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்தே இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அவர்கள் பக்கம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் கூட்டணி என்ற நிலைமை வந்த பொழுது கூட வக்ஃபோர்டுடைய அந்த சட்ட மசோதா வரும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிடன் சேர்ந்த 4 உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆகவேதான் எங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இஸ்லாமிய சமுதாய சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல வாக்களிப்பார்கள். அவர்கள் சுமூகமான உறவு இருக்கிறது. இந்த தவறான செய்தியை இப்பொழுது ஊடகங்களிலே இந்த கூட்டணியினாக காரணமாக ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட வாக்கு குறைந்து விடும் என்று சொல்வதெல்லாம் ஒரு விவாதத்துக்காக இருக்குமே ஒழிய மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு என்றென்றும் உதவியாக சொல்ல பார்க்கணும். ஆட்சிக்கு போறதுக்கு திட்டத்தை கொடுத்த அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். அதே மாதிரி அரிசி அந்த நோன்பு அதற்காக கொடுத்தார்கள். பல்வேறு சலுகைகளை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக கஞ்சி குடிச்சிட்டு வருவாங்களே தவிர ஆனா சொந்த செலவிலே நோன்பு நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இருந்தால் இந்த கூட்டணியில் இருந்து நாங்கள் சரியான முறையில் அதற்காக உரிமையை கொடுப்போம், விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது தெரியும். அதனால்தான் வக்ஃப் போர்டில் வரும்பொழுது எதிர் வாக்களித்திருக்கின்றோம்.